ஒரு காப்பி தண்ணியை போனங்காட்டி எம்புட்டுக்குள்ள பேச்சு. கொஞ்ச நாள் நான் நிம்மதியா இருந்தேன், வந்துட்டான். இப்ப இவ இங்க வரலன்னு யார் எழுதா? உள்ள விலையை பார்க்காம அடுத்தவங்க குடிய கெடுக்கிறது தேவையா இவளுக்கு? அத்தை வாங்கத்த. என்ன ஒரு காப்பி தண்ணி தானே கேட்டேன், அதுக்கு எந்த முணுமுணுக்குற? அப்படியா, நான் எப்ப முணுமுணுத்தே? அத்தை உங்க காதுல ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். காது சரியாத்தான் இருக்கு, யாரு சரியில்லைங்கிறது இன்னும் போக போக தெரிஞ்சிடும். நீங்க போய் உட்காருங்க. எதுக்கு கிச்சன் வரைக்கும் வரீங்க? நான் கைத்தாங்களா எடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன எங்க வந்தாலும் மேலே கீழேயும் பார்க்க வேண்டியது, வேற பொழப்பே இல்லை அந்த கிழவிக்கு. கிச்சனையாவது ஒழுங்கா நீட்டா வச்சிருக்கியே. காப்பு தண்ணியை போட்டு சீக்கிரம் கொண்டா, மசமசன்னு நின்றுக்கிட்டு இருக்காத. சரிங்க த. ஆளையும் முகரையும் பாரு. இந்த அம்மா இப்படிலாம் பண்றதுனாலதான் குழந்தையே பிறக்காம போச்சு. இதுக்கு குழந்தை பிறந்திருந்தாலாவது நல்லா இருந்திருக்குமோ என்னமோ, வந்துக்கிட்டு ஏன் உசுர வாங்குது? காப்பி தண்ணியை போட அதை போடு இதை போடுன்ட்டு. நீங்களா? நான் உங்களை இங்க எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்க யாரு? என்ன, என்னை மறந்துட்டீங்களா? நீங்க ஞாபகம் வந்துருச்சு. அந்த 1.5 நாள்ல மீட் பண்ணோமே, அவங்க தானே நீங்க? ஆமா ஆமா, இப்பவாது ஞாபகம் வந்ததே. நல்லா இருக்கீங்களா? எங்க உங்க அம்மாவை காணா? இல்ல, அம்மா வீட்ல இருக்காங்க. நான் ஃப்ரெண்ட்ஸோட பணம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரிங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, இங்கேயாவது உங்க செயினை பத்திரமா வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருந்து திருப்பி வந்ததுல இது எப்படி நான் காண போடுவேன்? என்ன? இல்ல, அப்படியே காணா போனாதான் நீங்க இருக்கீங்களே கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு. ஹலோ மேடம், அன்னைக்கு ஏதோ பேண்ட் பாக்கெட்ல கடந்துச்சு, சேனின்னு கொண்டு வந்து கொடுத்தேன். இப்ப அந்த மாதிரிலாம் கிடக்காதுல்ல, நீங்க தான் உங்க பொருளை பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். சரிங்க. ஆமா, என்ன இந்த பக்கம்? நீங்க சென்னை தானே சொன்னீங்க? ஆமா சென்னை தான். இப்ப லீவுக்கு இங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்படியே படம் பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? சென்னையில எங்க இருக்கீங்க? அது எதுக்கு உங்களுக்கு? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன். நானும் சென்னை தான். இன்னைக்கு எங்க ஆபீஸ் லீவு, அதனாலதான் சரின்னு படத்துக்கு போலான்னு வந்தோம். இதோ இவர்காலே, இவ என்னோட ஃப்ரெண்டு, பேரு ஜென்சி. ஓ ஹாய். ஹாய். எல்லாரும் ஒன்னா தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமாங்க. ஆமா, கேட்க மறந்துட்டேன், என்னமோ எதுக்கு கூப்பிட்டீங்கல்ல? அது ஒன்றும் இல்லை, 2 டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஒரு டிக்கெட்டுக்கு நான் வந்திருக்கேன், இன்னொரு டிக்கெட்டு ஏதாவது பிளாக்ல வித்தரலாமான்ட்டு தான் பார்த்தேன். உங்களுக்கு எதுவும் டிக்கெட் தேவைப்படுதா? வேணான்னு சொல்லிடி, நம்ம கிட்ட இருக்குடி. நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிட்டோம், இருந்தாலும் இவர் கொடுக்கறது எதுக்கு வேணான்னு சொல்லணும்? இப்ப இவர் மனசுக்குள்ளார ரொம்ப வந்துட்டாரு. இப்ப இவர் டிக்கெட் கொடுத்தாருன்னா அவர் பக்கத்துலயே உட்காந்து நம்ம பார்க்கலாம்ல. இந்த ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. கொடுங்க. நாங்களே 2 டிக்கெட் தான் இருக்கு, இன்னொரு டிக்கெட் எடுக்கணுமே நினைச்சிட்டு இருந்தோம். அடிப்பாவி. அப்போ உங்களுக்கு டிக்கெட் வேணும் தானே? ஆமா, கொடுங்க கொடுங்க. நாங்க 3 பேர் வந்தோம், அவ ரெஸ்ட்டும் போயிருக்கா. சரி, அவளை விட்டுட்டு நம்ம மட்டும் பார்க்கலாமே நினைச்சோம். கரெக்டா நீங்க கடவுள் மாதிரி வந்து இன்னொரு டிக்கெட்டையும் கொடுத்துட்டீங்க. இது எப்படிங்க? எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா கரெக்டா வந்து நீங்க நிக்கிறீங்க. ஆமா, இப்ப இவ என்ன கஷ்டப்பட்டா அவர் வந்து உதவி பண்றதுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டிக்கெட்டு யாருக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை கேட்டேன். கடைசியில் நீங்களா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்களா? என்ன படம்? அந்த படம் வந்து அந்த படம் தான். ஓ அப்படியா? அந்த படத்துக்கு தான் நாங்களும் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம். நல்ல வேலையா போச்சு. சரி கொடுங்க, நான் அந்த டிக்கெட்டுக்கு வந்து உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு எதுவும் ஆட்சி பண்ணி இல்லையே? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எனக்கு ஒரு டிக்கெட் நல்லபடியா யூஸ் ஆச்சுன்ற திருப்தி இருக்கும். அப்ப சரிங்க, உங்க டிக்கெட்டை கொடுங்க. இந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க, அவ படம் போட்டுருவான், நான் போய் சீட்ல உட்கார்றேன். சரிங்க. பாய் ஜென்சி. பாய். காலையில எந்திரிச்சதுலேருந்து எனக்கு மூடே சரியில்லை. ஆனால் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு என் மூடெல்லாம் மாறிடுச்சு. அதுவும் இவரை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபுல் மூடு ஹாப்பி மூடு தான். ரொம்ப ஃபீல் பண்ணாதடி. ஏண்டி, என் ஆளை பத்தியில எவ்வளவு ஹேண்ட்ஸமா அழகா இருக்காருன்னு. எனக்கு அவர் தான் செட் ஆவாரு. என்னமோ ஒண்ணு இடிக்குதுடி. உனக்கு என்னடி எப்ப பார்த்தாலும் இடிக்குது குத்துது குறையுதுன்னு சொல்லிக்கிட்டே கிடக்குற? உன் மனுஷிய நல்லபடியா லவ் பண்ண விட மாட்டீங்களே. இங்க பாரு, உன் குடும்பத்துக்கு இவங்கெல்லாம் செட்டே ஆக மாட்டாங்க. ஏற்கனவே அவரால் பிரச்சனை நடந்திருக்கு, திரும்பி மேற்கொண்டு பிரச்சனை வராம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. நீ அவரை இழுத்து விட்டு பிரச்சனை உண்டாக்காத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. எப்படி உங்க அம்மா கூட உன் பேச்சை கேட்க மாட்டாங்க, அப்புறம் எப்படி அப்பா இவரெல்லாம் ஒத்துக்குவாரு? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டி. இப்போதைக்கு மூவி என்ஜாய் பண்றதுதான் ஒரே வேலை. சரி அதெல்லாம் விடு, நம்ம காசு போட்டு வாங்கினோமே டிக்கெட், அதை என்ன பண்றது? அதை வேணா பிளாக்ல வித்துருவோம். அடிப்பாவி, என்ன நான் கோல்மால் பண்ற நீனு? படத்துல நீ எல்லாம் பார்த்ததுல லவ்ல இதெல்லாம் சகஜம்பா. ஆமா ஆமா, இது எங்க கொண்டு போய் உன்னை விட போதும் தெரியல. போடி பாத்துக்கலாம். நான் இவரை நினைக்காத நாளே இல்ல. டெய்லி ஒரு வாட்டியாவது நினைச்சிருவேன். ஆனா இன்னைக்கு நேர்லயே பாத்திருக்கேன்,
அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் கூட உட்காந்து படம் பார்க்க போறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயமா நடக்குது. ரொம்ப சந்தோஷப்படாத, வீட்டுல பெரிய அப்பா ஒன்று உட்காந்துருக்கும்னு நினைக்கிறேன். அட போடி, இருக்கிற நிமிஷத்தை நல்லா என்ஜாய் பண்றதை விட்டுவிட்டு பின்னாடி வரதை போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னமோ பண்ணுமா, நீனே கீதாவா இருந்தா நான் பேசுறதெல்லாம் லாஜிக் இருக்கு. நீ தான் உன்னை மறந்துட்டு இருக்கியே, அப்புறம் எங்க நான் பேசுறது உன் காதுல விழுவ போகுது. நீ நடத்து. அப்புறம் ஜீவா எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. எப்ப கல்யாணம்? எங்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? நீங்க இல்லாம கல்யாணமா எனக்கு? நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே செய்யணும். அப்படியா? பின்ன ஜீவா, நீங்க தான் அப்பா அம்மா, நீங்க தான் எல்லா சடங்கும் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறா. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்படியாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நான் சும்மா ஜீவா வாய் வார்த்தைக்கு தான் என்னை அம்மான்னு கூப்பிடுறான்னு நினைச்சேன். ஆனா ஜீவா, நீ உண்மையாலுமே என்னை அம்மாவா ஏத்துக்கிட்ட அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீவா. உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க பாருங்க, நீங்க மாத்தி சொல்லாதீங்க. நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் உங்கள்கிட்ட வந்து என்னை சேர்த்து விட்டுருக்கு. ஆமா ஜீவா. அப்பா எங்க போனாரு? நீங்க வைத்தியரை பார்க்கணும்னு தானே வந்தீங்க? ஆமா. அதான் அவர் எங்க போயிருக்காரு ஏது போயிருக்காருன்னு விசாரிக்க போயிருப்பாரு. ஓ அப்படியா? ஆமா, இந்த ராஜா தம்பி வந்தப்ப பார்த்தது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆளையே காணா. எங்க போயிடுச்சு தெரியலம்மா. அவரும் இந்த வெளியில தான் நிப்பாருன்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி. சொல்லு தேனே. ராஜா இருக்கான்ல, நம்ம ஜீவா கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வேற எங்கேயும் போக மாட்டான். அப்படியா? இந்த மனுஷன் தான் இருக்காரு, எங்க போறாருன்னு சொல்லவே மாட்டாரு. அப்ப நீங்களே பாத்துக்கோங்க ராஜா எந்த அளவுக்கு பாத்துக்கிறான்னு. நாங்க உங்ககிட்ட பொண்ணு கேட்டா நீங்க பொண்ணு தருவீங்கல்ல? என் பொண்ணு அழகுக்கும் அறிவுக்கும் ராஜா தம்பி கொஞ்சம் கம்மி தான். ஓஹோ. இருந்தாலும் சரி, நீங்க வந்து பெரிய வகை கேக்குறீங்க, அதனால என் பொண்ணை கொடுக்கலான்னு இருக்கேன். அப்படி நீங்க ஒன்றும் கலரை பார்த்து ஒன்றும் எங்க அண்ணன் கொடுக்க வேணாம். நீங்க நல்ல கலரான மாப்பிள்ளையா பார்த்து ஜீவாவை கட்டி வைங்க. எங்க ஜீவாவை யாருன்னு நினைச்சீங்க? அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்திருக்கு, நல்ல திறமை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்க பையனுக்கு கிடைக்குமா? என்னை வச்சு என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க ஜீவா, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவ்வளவுதான். எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல தேனே, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். ஆமா, உங்க பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுவீங்க? நீங்க கேக்குற நகையை நாங்க போட்டு விட்டு அனுப்புவோம். நாங்க நகையெல்லாம் எங்க வாயால சொல்ல மாட்டோம். நீங்களே எத்தனை பவுன் போடுறீங்கன்னு சொல்லுங்க. உங்க வாயாலே நீங்க சொல்லாத போது நாங்க மட்டும் எதுக்கு எவ்வளவு போறோம்னு சொல்றோம்? எங்க வீட்டு அழகு தேவதேவ, இவளுக்காக எங்க வீட்டு சொத்து பத்திரம் எல்லாத்தையும் கொடுப்போம். மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஜீவா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க உங்களுக்காக என்ன செய்யறாங்கிறத பாத்துருவோம். மேற்கொண்டு மாப்பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேளுங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு ஆடி காரு, ஒரு BMW காரு, ஒரு 4 பெட்ரூம் வீடு, அப்புறமா கடை வைக்கிறதுக்கு ஷாப் வைக்கிறதுக்கு ஒரு இடம். அதுவும் நீங்கள் உங்கள் காசுலேயே வாங்கி எங்கள் அண்ணன் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அடே அப்பா, லிஸ்ட் பெருசாவில் போயிட்டு இருக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க எங்கள் வீட்டு சொத்தே எங்கள் பிள்ளை தானே, அப்போ உங்கள் பிள்ளைக்கு எல்லா சொத்தையும் எழுத வைக்க வேண்டியதானே? நீ சொல்றது கரெக்டு தான் தேனு. அது என்ன BMW காரு ஆடி கார்னா அது என்னது? சும்மா விளையாடுற காரா? ஹலோ, ஆடி கார்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? விலை காஸ்ட்லியான காரு. அந்த கார்லாம் விஐபிஸ் தான் ரொம்ப அதிகமாக வச்சிருப்பாங்க. அந்த காரை எங்க அண்ணனுக்கு நீங்க வாங்கி தரணும். அவ்வளவுதானே, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டா போச்சு. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை எங்க வீட்லயே தான் இருக்கணும். என்ன? இதுக்கே வாய பொழந்தா எப்படி? ஓ, இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கா? ஆமா, நீங்க மட்டும் 4-5 கண்டிஷன் போடுவீங்க, நாங்க 2-3 கண்டிஷன் போடக்கூடாதோ? சரி சரி, சொல்லுங்க என்னன்னு பாப்போம். அதாவது எங்க பாப்பா வீட்டில் இருக்கோம், அவர் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொண்டு வந்து எங்க பாப்பா கையிலேயே தான் கொடுக்கணும். 1 மாசம் இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி 2 நாள் அவங்க அம்மா கூட இருந்துட்டு வந்துட்டா போதும். மற்றபடி சும்மாலாம் அவங்க அம்மாவை போய் பார்க்கக்கூடாது. அம்மாவுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாப்பிள்ளை 1 லட்சம் ரூபா சம்பாரிச்சாருன்னா அதில் 10,000 ரூபா மட்டும்தான் அம்மாவுக்கு அனுப்பணும். மீதி உள்ள காசெல்லாம் என் பொண்ணுக்கு தான் வந்து சேரணும். ஏங்க, நீங்கள் போடுற கண்டிஷனை பார்த்தா பயங்கரமாலாம் இருக்கு. எப்படி நீங்கள் மட்டும் ஆடி கார் கேட்பீங்களா, BMW கார் கேட்பீங்களா, நகை கேட்பீங்களா, வீடு கேட்பீங்களா, அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு இடம் கேட்பீங்களா? ஆனால் நாங்கள் மட்டும்
எதுவும் கேட்காம என் பொண்ணையும் அனுப்பி வைக்கணும். அது அங்கே வாழ்கிறதுக்கு பொருள், அதுக்கப்புறம் வீடு வசதி எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தா மாப்பிள்ளை எதுக்கு இருக்கிறாரு? மாப்பிள்ளையெல்லாம் உழைச்சி சம்பாரிச்சு என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதெல்லாம் எங்கள் ராஜாவுக்கு நிறைய வசதி இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேனு போதும் தேனு, இது கூட முடிச்சுக்கலாம். தேனு இங்கேயே வந்து ஆரம்பிச்சிட்டியாடி, சும்மா இருடி வாய் வச்சுக்கிட்டு. அன்னைக்கிலியாக்கா அவள் பேசுனதைய கேட்டு எதுவும் பயந்துடாதீங்க. சேச்சே, நான் ஏன் பயப்பட போகிறேன்? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தோம். இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் கல்யாணத்துக்கு வந்து அவளை தாரவாத்து கொடுத்தா மட்டும் போதும். வேறு நகை போடுறது, பணம் போடுறது, அது செய்கிறது இது செய்கிறது வேறு எதுவுமே வேண்டாம். நீங்கள் வந்தாலே போதும். ம், சரிங்கம்மா. ஜீவா, எப்போ தான் உனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக கல்யாணம்னே ஒரு பேரனே பேத்தியே கொண்டு வந்து போட்டுருய மடியில். நான் நல்லபடியாக அதை வளர்த்துப்பேன். சரிங்கம்மா. குழந்தைன்னு சொன்னோன்னே ஜீவாவுக்கு வெக்கத்தை பாரு. எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சாச்சு, இன்னுமே சாப்பிட்றதான் பாக்கி. அப்பப்பா, நான்வெஜ் சமைக்கிறது பெரிய வேலையால இருக்கு. நான்வெஜ்ஜை கூட சீக்கிரம் சமைச்சிடலாம் போல. நான்வெஜ்ஜோட வெஜ் செய்யறதுதான் ரொம்ப பெரிய வேலையா இருக்கு. அச்சோ, இந்த நேரத்துல கையில நம்ம நல்லபடியா பாத்துக்கணும். ஆனா நம்ம பிடிச்சி கத்தி விட்டுட்டோமே. பாவம் புள்ள என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோ தெரியல, உம்முனே இருக்கிறா. நம்மளும் கொஞ்சம் பொறுமையா பேசி இருந்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவ என் பொண்ணு, மாசமா வேற இருக்கா. அவகிட்ட வேலையை வாங்குறது ரொம்ப தப்பு. இப்ப என்ன பண்றது? பேசாம கையெடுக்க சாப்பாடை போட்டு ஊட்டி விட்டுருவோம். அப்பதான் அவளும் சாப்பிடுவா, நம்ம மேல எதுவும் கோவம் இருந்தாலும் குறைஞ்சிரும். இதுதான் கரெக்டான வழி. கையலே, ஏமா கையலே. என்னம்மா? அக்கா, நான் பேசினேன் எதையும் மனசுல வச்சுக்காத. அதெல்லாம் நான் ஒன்றும் வச்சுக்கலாமா. எனக்கு தெரியும் நீ எதுவுமே வச்சுக்க மாட்டேன்னு. இருந்தாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குதுடி. எதுக்குமா நீ இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை கையில், நீ ஏன் அம்மா வீட்டில் வந்து இருந்து ஜாலியாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிருப்ப. ஆனால் அம்மா நான் உங்ககிட்ட வேலையவும் வாங்கிக்கிட்டு திட்டவும் செய்கிறேன். உனக்கு கோவம் தானே வரும். யாருமா நீ? என்னோட அம்மா தானே, அதனால என்ன, நான்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன். சரி கையில், சாப்பிட்டியா இல்லையா நீனு? இன்னும் இல்லைம்மா. அடியே வயிற்று புள்ளக்காரி, இப்படி அடி சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது? மாமா வந்துடட்டுமா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றோம். அவர் எப்போ வர்றது, நீ எப்போ சாப்பிட்றது? முன்னாடிலாம் வெயிட் பண்ணிட்டு கிடந்த, நீ மட்டும்தான் இருந்த. இப்போ உன் வயிற்றுக்குள்ள ஒரு பாப்பா இருக்கு, அதுக்கு பசிக்காதா? பேசாம அவரை விட்டுட்டு சாப்பிடு, அவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அவர் எதுவும் சொல்ல மாட்டாருமா, இருந்தாலும் எனக்கு அவர் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, அதனால தான் வெயிட் பண்றேன். பரவாயில்ல, நீ அவர் கூடயே உட்காந்து சாப்பிடு. இப்போதைக்கு கொஞ்சோண்டு எலும்பு சூப்பு மட்டும் குடிக்கிறியா? சரிம்மா, கொடுங்க. சரிடி, இந்தா எடுத்துட்டு வரேன் இரு. இந்த கையில இதெல்லாம் உடம்புக்கு சத்து, குடிக்க மாட்டேன்னா சொல்லாத. எனக்கு ஒரு மாதிரி வாய் தகட்டுச்சுன்னா என்னம்மா பண்றது? வாந்தி வந்துருமா? சரி கையில, குடிக்கிற வரைக்கும் குடி, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துப்போம். சரிம்மா. கையில, அம்மா நான் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன். திட்டுனதுனால என் மேலே ஒன்றும் கோவம் இல்லையே? எத்தனை வாட்டி தாம்மா கேட்ப? உன் மேல நான் கோச்சிக்கிட்டு எங்கம்மா போறது? அதெல்லாம் ஒரு கோவமும் இல்லம்மா. உனக்கு என்னைய திட்டத்துக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி கையில, சூப்பை குடி, அப்புறமா மாமா வந்தாலும் 2 பேரும் சாப்பிடுங்க. சரிம்மா. இந்த சூப்பை குடி, நான் ரூமுக்கு போயிட்டு வரேன். துணிமணிலாம் அப்படியே கிடக்கு, மடிச்சு போடணும். இருமா, நானும் வந்து மடிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ குடிச்சுட்டு பேசாம ரெஸ்ட் எடு. என்னம்மா நீ? இங்கே வந்தாலே எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா. எங்கள் வீட்டில் இருந்தால் தான் நல்ல கலக்கலன்னு இருக்கு. சரி, சும்மா சேஞ்சுக்கு இங்கே கிளம்பி வந்தால் இங்கே ரொம்ப போர் அடிக்குதுமா. என்ன பண்ணுறதுமா, டிவியும் இல்லை, உங்கள் அப்பா காசும் கட்டலை. காசு கட்டியிருந்தாலாவது டிவி ஏதாவது வரும், நாடகம் ஏதாவது போட்டிருப்பாங்க. காசு தானேம்மா, நான் மாமாவை கட்ட சொல்கிறேன், நம்ம 2 பேரும் படம் பார்ப்போம். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு சூப் எடுத்து குடி, ஆறி போச்சுன்னா குடிக்கவே முடியாது. சூட்டோட சூடாக குடிச்சாதான் நல்லா இருக்கும். சரிம்மா.